ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இது பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்புக்கான தாவரவியல் பாட்டனி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 மார்க் கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கொஷின்ஸும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸ், ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் அப்டேட்ஸு எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து 15 1 மார்க் வந்து பாட்டனியில் வந்து கேட்பாங்க தாவரவியலில். இப்போ இந்த 15 1 மார்க்குமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, இல்லை ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. ஒரு கொஷினாக படிக்கிறேன் பாருங்கள். ஊடு கடத்தக்கூடிய திசு காணப்படுவது எதில்? கொல்லி மரபணுவை வந்து எந்த சிற்றினத்தில் வந்து கண்டறியப்பட்டது? தொடக்க குறியன் அப்படின்றது வந்து என்ன? யுயுயுவா, யுஜிஏவா, ஏயுஜியா, யுஏஜியா நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 4 வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏபிசிடி கூட நீங்கள் வந்து பொறுத்து எழுதணும். எது வந்து எது கூட வந்து பொருந்தும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கீ தெரியல, நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. அதனால் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. முடியாட்டி போனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை மறக்காமல் படிக்காமல் போயிடவே போயிடாதீங்க, படிச்சுட்டுங்க. 5வது கொஷின் பாருங்கள். 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளான வின் கிறிஸ்டைன் அது வந்து என்னன்றது எழுதணும். தென் 6வது கொஷின் கூற்று காரணம், அதாவது கூற்று வந்து சரியாக காரணம் விளக்குதா அப்படிலாம் நீங்கள் எழுதணும். கூற்று படிக்கணும் பாருங்கள். கலைச்செடியான கலோட்ராஃபிஸ் தாவரத்தை கால்நடைகளை வந்து மேய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கலோட்ராஃபிஸ் தாவரத்தில் அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். தொழில் ரீதியாக உருவாக்கப்படக்கூடிய காடுகளில் சேமிக்கக்கூடிய கார்பன் என்ன? கார்பன் கீழ்கண்டவற்றுள் எது அச்சுறுத்தக்கூடிய சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கக்கூடிய முக்கிய காரணமாக கருதப்படுவது? அதே போல் பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை வந்து என்ன முறை? சரியான இணையை வந்து கண்டறியணும். அந்த பக்கம் இருக்குங்க இல்லையா, அந்த ரப்பர், சாயம், கட்டை, மரக்கூழ், அது வந்து இங்கே வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 1 மார்க் இருக்குது. 11லேருந்து 15 வரைக்கும். தூரிகை நார் தரக்கூடிய தாவரத்திற்கு உதாரணம் என்ன? மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தினுடைய முதல் செல் என்ன? வெள்ளரியினுடைய கண்ணிறம் இதற்கு வந்து உதாரணம், எதுக்கு உதாரணம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். தென் வந்து ECORI டிஎன்ஏவை துண்டிக்கும் இடம். பைட்டான்ஜெனிசிஸ் என்பது எதனோட தொடர்புடையது? ஸோ இந்த 15 1 மார்க்கும் நீங்கள் இது வரைக்கும் படிக்கணும். இப்போ ஆன்சர் குறித்து படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் உள்ள வந்து கேட்டுக்கலாம், அதையும் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். படிக்காமல் இந்த கொஷின்ஸ் வந்து படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போயிடாதீங்க. தென் வந்து அடுத்து பகுதி 2க்கு வந்தீங்கன்னா 6 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் ஏதாவது ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். ஸோ இதில் 24வது கொஷின் கம்பல்சரி. தமிழ்நாட்டினுடைய மாநில மலத்தினுடைய தாவரவியல் பெயரினை வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்கு. தென் அதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்து மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் 5 2 மார்க் வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதணும். படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நகல்கள் என்றால் என்ன? பிற்கலப்பு என்றால் என்ன? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை வந்து பயன்படுத்துவாய்? தாவரங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. மிர்மிகோஃபிலி என்றால் என்ன? அப்புறம் கீழ்கண்ட விவரங்களை கொண்டு ஒரு பிரமிட் வரையணும். ஸோ அந்த விவரங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓசோன் குறைதலினுடைய முக்கிய விளைவுகள் யாவை? கலப்புறுத்த முறையினை வந்து பல்வேறு வகைகள் வந்து யாவை? கலப்புறுத்த முறையினுடைய பல்வேறு வகைகள். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கட்டாய வினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் படிச்சுக்கோங்க. தென் வந்து 6 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் வந்து 33வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. பிடி பருத்தியினுடைய நன்மை தீமைகள் வந்து எழுதணும். அது எழுதி முடிச்சுட்டு போக மீதி 5 3 மார்க் எழுதணும். சாய்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் படிக்கும்போது வந்து எல்லாமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒருவேளை சப்போஸ் ஏதாவது கேட்காம போயிட்டாலும் நீங்கள் கேட்டிருக்கிறதுல நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அதை வச்சு எழுதிக்கலாம். அதனால் நீங்களே ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸுமே நமக்கு வந்து தெரியணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ படிக்கிறேன் பாருங்கள். போலன் கீட் பற்றி சிறு குறிப்பு வரைக. மெய்யிலாமடியத்தினுடைய வகைகள் வந்து படம் வரையணும். அரிசியினுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை வந்து எழுதலாம். கலப்பின வீரியம் குறித்து எழுதலாம். கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் அப்படின்னா என்னென்னு எழுதலாம். 10 விழுக்காடு விதி அப்படின்னா என்னன்றது எழுதணும். விதைப்பந்து என்றால் என்ன? அகார் என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் எழுதணும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். தென் வந்து பகுதி 4 வந்தீங்கன்னா 5 மார்க் எழுதணும். இதுலையுமே உங்களுக்கு வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். 5 மார்க்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி கூட எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே படிக்கணும். ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ பாருங்கள், 34 வந்து லைனாக படிக்கிறேன் பாருங்கள்.
கருவுராக்கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதனுடைய முக்கியத்துவம் குறித்து குறிப்பு சேர்க்க, அல்லது பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க, புதிய காடுகள் தோற்றுவித்தலில் தனி ஆய்வுகள் குறித்து விளக்குக, அல்லது நிக்கோட்டியானா தாவரகம் சுய பொருந்தா தன்மையை எவ்வாறு வெளிப்படுத்துது அதனுடைய செயல்முறையை விளக்குக, உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய், அல்லது முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சியை வேறுபடுத்தணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்றால் என்ன, அவற்றினுடைய வகைகளை கூறி உயிரி தொழில்நுட்பவியலில் அதனுடைய பங்கை குறிப்பிடலாம். அல்லது விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய வழிமுறைகளை பட்டியலிடலாம். மண் அடுக்கமைவு என்றால் என்ன, மண்ணினுடைய வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கலாம். அல்லது சிறு குறிப்பு உரை குளிர் பாதுகாப்பு கருவுருக்கள் இதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.